அலகு 2 இனிப்பு விருந்து பயிற்சி எண் 2.3 நாங்களே உருவாக்குவோம். வணக்கம் குழந்தைகளே, உங்களுக்கு பிடிச்ச பொருள்கள் நிறைய இருக்கக்கூடிய ஓர் இடம் இருக்கு. அது எந்த இடமா இருக்கும்? அந்த இடத்துக்கு நீங்க உங்களுக்காக போனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு பிடித்த அந்த இடத்துக்கு 3 நண்பர்கள் போறாங்க. அவங்க எங்க போனாங்க, என்ன செய்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? சரி, அப்போ உங்க பயிற்சி நூல்ல பயிற்சி எண் 2.3 எடுங்க. இந்த படத்தை உற்று பாருங்களேன். இதுல யாரெல்லாம் இருக்காங்க? ஓ, குழந்தைகள் இருக்கிறார்களா? அப்புறம் கடைக்காரரும் இருக்காரு. சரி, குழந்தைகள் என்ன பண்றாங்க? என்ன, தின்பண்டங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சரி, இங்க வந்து தின்பண்டங்கள் வாங்க அவங்களுக்கு யாரு பணம் கொடுத்திருப்பாங்க? அவங்க அப்பாவா? அம்மாவா? ஓ, தாத்தாவா? பாட்டியா? சரி சரி, இவங்கள யாரோ ஒருவர் அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. இவர்கள் இங்க வருவதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா சந்திச்சிருப்பாங்க தானே? பிறகு மூவரும் சேர்ந்து முடிவு செய்து தங்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி தின்பதற்காக இங்க வந்திருப்பாங்க. இப்போது தின்பண்டங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவர்களோட ஒரு செல்ல விலங்கும் நிக்குது. அது இந்த மூவர்ல ஒருவருடையதாக இருக்கும் தானே? சரி, இதன் பிறகு அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? இதையெல்லாம் நீங்க கற்பனை பண்ணணும். முதல்ல இந்த 3 பேருக்கும் பெயர் கொடுக்கலாமா? என்ன பெயர் கொடுக்கலாம்? இதோ படத்துக்கு கீழே பாருங்களேன். அவர்களுக்கு அறிவு, கலை, மலர் என்று பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கே. இங்கே தரப்பட்டிருக்கும் தொடர்களை நன்கு படித்து அடுத்து என்ன நடந்திருக்கோன்னு நீங்க தான் எழுத போறீங்க. நீங்க எழுத விரும்புவத தொடராகவோ கதையாகவோ எழுதலாம். அது உங்க விருப்பம். சிறப்பாக எழுத வாழ்த்துகள்.